நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தையும் பாட்டியும் தேவையில்லாம இந்த போட்டியை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இதுல எப்படியாவது தப்பிக்கணும். சீதாவுக்கு சமைக்க தெரியும். இவளுக்கு என்ன தெரியும்னு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. நான் வேற சமையல் பண்றேன்னு தெரியாம வாய் விட்டுட்டேனே. எனக்கு சமைக்கவே தெரியாது. இப்ப நான் என்ன பண்றது? அன்னைக்கு வாங்கி வச்ச சமையல் புக்கு இன்னைக்கு யூஸ் ஆகுமான்னு பாப்போம். சீதா, சிவனேன்னு இருந்த எல்லாரும் சேர்ந்து என்ன வம்பல மாட்டி விட்டாங்க. இந்த கல்பனாக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இவ்வளவு சமையல் பண்றேன்னு போட்டிக்கு வந்து நிக்கிறா. இப்ப என்ன பண்றது சீதா? அன்னைக்கு பாயாசம் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ண. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு அத்தை ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு பரிசு வாங்கணும்னு ஆசை இல்ல. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா எனக்கு, நம்ம அம்மாவுக்கு, என் அத்தைக்கு எல்லாருக்கும் அவமானம். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு ஏங்கா கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு உதவி பண்றேன்க்கா. நான் சொல்றத செய்யுங்க. சீதா, கல்பனா வெளியே போயிட்டா. அவ வரத்துக்குள்ள நீ எனக்கு செஞ்சு கொடு. அப்புறம் நீ உனக்கு செஞ்சுக்கோ. நீதான் வேகமா செய்வல்ல. சரிக்கா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்பதான் பாக்குறவங்களுக்கு கூட சந்தேகம் வராது. நீ என்னன்னு சொல்லு, நான் ஒவ்வொன்னா செய்யறேன். அந்த அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்தை எடுத்து வைங்க. சரி சீதா. அக்கா, முதல்ல அரிசி எடுத்து களையுங்க. இங்க இருக்கு. போதுமா? போதும். சீதா, வேண்டாம்க்கா, நான் பாத்துக்கிறேன். சீதா, கல்பனா வந்துட போறா. சீக்கிரம் சம. சரிக்கா.
சீதா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் அப்புறம் வரேன். சரிக்கா. எங்க பிரியாவை காணோம்? அவங்களால செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல கல்பனா, பிரியா அக்கா சமையல் வேலைய சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதோ அந்த தனி பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. பிரியா உன்னை விட ஃபாஸ்டா சமைக்கிறவளா? டவுட்டா இருக்கே. இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்றாங்களோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, எனக்கு தெரியும் இத நீ செய்யல. சீதா உனக்காக செஞ்சிருக்கா. உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது கேவலமா இருக்கு. உப்பு காரம் எதுவுமே இல்ல. இத போய் சாப்பிட்டா எல்லாரும் என்ன கண்டிப்பா திட்டுவாங்க. என்ன பண்றது? பிரியா சமையல உப்பள்ளி போட்டாச்சு. நான் பண்ண சமையல் சுத்தமா சரியில்லை. பட் போட்டியில எப்படி ஜெயிக்கிறது? சீதா பண்ண சமையல நான் பண்ணதா சொல்ல போறேன்.
அதுக்கு முதல் வேலையா சீதா பாத்திரத்தை எடுத்து என் இடத்துல வச்சுட்டு என் பாத்திரத்தை எடுத்து சீதா இடத்துல வச்சுட்டு பிளான க்ளோஸ் பண்ணணும். பேசாம அவளது நம்ம இடத்துக்கு மாத்திட வேண்டியதுதான். சோ இது சீதாவோடது, இது இங்க வைக்கலாம். சக்சஸ். ஹலோ ஹலோ அம்மா, நான் பிரியா பேசுறேன். சொல்லு பிரியா. அம்மா, இங்க ஒரு பெரிய போட்டியே நடக்குதுமா. போட்டியா? என்ன போட்டி? யாருக்கு போட்டி? எனக்கு, சீதாவுக்கு, கல்பனாவுக்கு 3 பேருக்கும் சமையல் போட்டி வச்சிருக்காங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பரிசு கொடுக்க போறாங்களாமா. ஐயோ, ஏம்மா உனக்கு சமைக்கவே தெரியாதே, நீ எப்படி ஜெயிக்க போற? அம்மா, நான் உன் மகளாச்சே, ஏமாறுவனா? எனக்காக சீதாவையே சமையல் பண்ண சொல்லிட்டேன். எப்படிமா என் ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த சீதா அவளுக்கு செய்ய வேண்டிய சமையல நல்லா செஞ்சுட்டு உனக்கு செய்ய வேண்டிய சமையல சுமாரா செஞ்சா என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படி கூட செய்வால. இப்ப என்னமா பண்றது? அதான், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவளுக்காக செஞ்ச சமையல்ல உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டிட்டேன்னா நீ ஜெயிச்சிடலாம். பிரியா, எந்த காரணத்துக்காகவும் அந்த சீதாவை ஜெயிக்க விட்டுறாத. அவ ஜெயிச்சிட்டா அந்த வீட்ல உனக்கு மரியாதையே இல்லாம போயிடும். புரிஞ்சுதா? சரிம்மா, இப்பவே நீ சொன்ன மாதிரி செய்யறேன். சீதா, சமையல் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அங்க இருக்கு பாருங்க. அந்த முதல் பாத்திரத்துல இருக்கிறது உங்க சமையல், 2வது பாத்திரத்துல இருக்கிறது நான் சமைச்சது, 3வது பாத்திரம் கல்பனா சமைச்சது. சரிக்கா, நான் டைனிங் டேபிளை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். இது உன் சமையலா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவளுக்காக செஞ்ச சமையல்ல உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டிட்டேன்னா நீ ஜெயிச்சிடலாம். அம்மா சொன்ன மாதிரி சீதாவோட சமையல்ல உப்பு போட்டாச்சு. இது கல்பனா செஞ்சது. இந்த சமையல் போட்டியை தூண்டி விட்டதே அவதான். இவள சும்மா விடக்கூடாது. இவ சமையல ஏதாவது பண்ணி கெடுக்கணும். என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ என்ன நல்ல சமையல் செஞ்சிருக்க போறா? இவளே இவ சமையல கெடுத்து வச்சிருப்பான். நாம எதுக்கு அதை வேற கெடுக்கணும்?
சீதா பாத்திரத்தை கல்பனா இடத்துக்கு மாத்தி வச்சிருவோம். சீதாவுக்கு பாத்திரத்தை மாத்தினது கல்பனா தான் நினைச்சு கல்பனா மேல கோவம் வரும். நம்ம பாத்திரம் சேஃபா இருக்கு அப்படின்னா பரிசு நமக்கு தான். இவ வர வராளே. என்ன போட்டிக்கு ரெடி ஆயாச்சா? ரெடி. இனிமே அவங்க சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. என்னோட சாப்பாடு தான் நல்லா இருக்க போகுது, பரிசு எனக்கு தான் கிடைக்க போகுது. ஐயோ, இது ரொம்ப ஓவர். சமையல் நல்லா இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது, மத்தவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். பார்க்கலாம் யாருக்கு பரிசு கிடைக்குதுன்னு. நம்ம வீட்ல ஏதோ முக்கியமான விசேஷம் சொன்னீங்களே, என்னமா அது? அதுவா, நம்ம வீட்ல ஒரு சமையல் போட்டி நடக்குது. என்னது? நம்ம வீட்ல சமையல் போட்டியா? ஆமா. அது என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற 2 மருமகளுக்கும் சமையல் போட்டி வச்சிருக்கோம். அந்த போட்டியில நம்ம கல்பனாவும் சேர்ந்திருக்கா. இந்த 3 பேர்ல யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். அம்மா, நீங்க பரிசு கொடுக்க போறீங்களா? நான் கூட ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? யாருக்கு கொடுக்க போற? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு, அத நான் அப்புறம் சொல்றேன். அது இருக்கட்டும், முதல்ல சமைச்சதை டேஸ்ட் பாத்துருவோம். பாத்துருவோம். என்ன கல்பனா, நீ சமைச்சிருக்கியா? நீ சமைச்சதை சாப்பிட்டா நான் ஹாஸ்பிட்டல்ல போகணும். தயவு செஞ்சு இந்த அண்ணனை மட்டும் விட்டுருமா. சிரி சிரி, நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது. முதல்ல யார் பரிமாற போறீங்க? அத்தை, முதல்ல நான் பரிமாறுறேன் அத்தை. சித்ரா, பிரியா பரிமாறணுங்கிறா. பரிமாறட்டுமா?